தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். குறிப்பேடு முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27. இறை வார்த்தைகள் 32. தாவீதின் சிற்றப்பா யோனத்தான் விவேகமிகு ஆலோசகரும் எழுத்தருமாய் இருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஞானத்தால் எம்மை நிரப்புகின்ற எம் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காகவும் இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, அன்று ஏசப்பா சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தின் ஆவியை விட பல மடங்கு ஞானத்தின் ஆவியையும், பெத்சேல் என்ற மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இறை ஆவியை விட பல மடங்கு ஆவியையும் எம்முடைய தேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. அப்பா தகப்பனே, இன்றைய இறை வார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்ட தாவீதின் சித்தப்பாக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலையும் எம்முடைய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்து, ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய அன்பாலும் ஞானத்தாலும் நிரப்பி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற உமது மேலான அன்பிற்காக உமக்கு கோடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமேன்.